Hi friends, welcome back to Kalakal Bhagya YouTube channel. Stove on பண்ணி ஒரு குக்கரை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு நீல வாக்கில் கட் பண்ண ஒரு 4 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோனா ஒயிட் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். இந்த பச்சை பட்டாணி அந்த காயிலேருந்து எடுத்தது. நான் இந்த பாக்கெட்லாம் வாங்க மாட்டேன். ஒரு 5 பச்சை மிளகா. இதில் நம்ம காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும் தான் சேர்க்குறோம். நடுவில் கீறிட்டு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த கவரில் இருக்கிற பட்டாணி வாங்கினா அது சாயெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அது உடம்புக்கு கெடுதல். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். யாராருக்கெல்லாம் இந்த ஒயிட் புலாவ் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப காரம் இருக்காது, மைல்டாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஒரு 2 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி டின்னர் எங்கள் வீட்டில் இது தான். உங்கள் வீட்டில் என்ன டின்னர்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் நிறை குறை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 அழாக்கு அரிசி எடுத்துருக்கேன், பாஸ்மதி ரைஸு. ஒரு 5 அழாக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தேன். இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. வெறும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி தான். ரெண்டே 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம்.
இங்கே பாருங்கள், அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு. டேஸ்ட் அதை விட செம்மையாக இருந்தது. சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நெய் விட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அரிசி நல்லா உதிரியாக நல்லா இருந்தது. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்தது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.